Hi, welcome to Royal Chemistry Park, the YouTube channel. This is the fifth video of methods of determining reaction mechanism. In the last four videos, we have discussed about the non-kinetic methods of determining reaction mechanism. In this video, we are going to discuss the kinetic methods. The reaction mechanism can be proposed in the kinetic methods by means of three ways. They are: the first one is the primary kinetic isotopic effect, and the second one is the secondary kinetic isotopic effect, and the third one is the inverse kinetic isotopic effect. அனைவருக்கும் வணக்கம். ராயல் கெமிஸ்ட்ரி பார்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த 4 வீடியோக்களில் நான் கைனடிக் மெத்தட் பற்றி விவாதித்தோம். ரியாக்ஷன் மெக்கானிசத்தின் 5வது வீடியோ. இந்த வீடியோவில் கைனடிக் மெத்தட்ஸ் அதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இந்த கைனடிக் மெத்தட்ஸ் 3 வகையில் இருக்கு. ஒன்று பிரைமரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட், 2 செகண்டரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் இருக்கு, கடைசியா இன்வர்ஸ் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட். இந்த 3 மெத்தட் தான் கைனடிக் மெத்தட்ஸ்ல நமக்கு ஒரு ரியாக்ஷனுடைய மெக்கானிசத்தை ப்ரப்போஸ் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். Let us first talk about the kinetic methods. Isotopy effect can be observed when one atom of a reactant molecule is replaced with another isotope of that atom. For example, the replacement of hydrogen in a reactant molecule by deuterium, which often causes a change in the rate of the reaction. This change in rate is known as deuterium isotope effect. The kinetic methods la first isotope effect நம்ம ஒரு reactant molecule ல ஒரு ஆட்டம் இன்னொரு ஐசோடோப் எலிமெண்டா இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்டத்தால ரீப்ளேஸ் பண்ணப்படுறப்ப நமக்கு இந்த ஐசோடோப் எஃபெக்ட் வருது. இதுக்கு உதாரணமா ஹைட்ரஜனை டியூட்ரியத்தால நம்ம ரீப்ளேஸ் பண்றச்ச அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்சை டியூட்ரியம் ஐசோடோப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஹைட்ரஜனை டியூட்ரியமால நம்ம ரீப்ளேஸ் பண்றப்ப ஏற்படக்கூடிய ரேட்ல ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டியூட்ரியம் ஐசோடோப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். The deuterium isotope effect is expressed as Kh by Kd. Deuterium isotope effects usually range from 1 to approximately 7 or 8, although in few cases larger or smaller values have been reported. If the value of Kh by Kd is less than 1, then it is called inverse isotope effect. ஸோ இந்த டியூட்ரியம் எஃபெக்ட்ல 2 விதமான எஃபெக்ட் இருக்கு. ஒன்று நார்மல் ஐசோடோப் எஃபெக்ட், இன்னொன்று இன்வர்ஸ் ஐசோடோப் எஃபெக்ட். இந்த நார்மல் ஐசோடோப் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டியூட்ரியத்தை நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்ப அந்த டியூட்ரியம் ஐசோடோப் எஃபெக்ட் 1க்கு மேல இருந்ததுன்னா, அதாவது 2ல இருந்து 7 அல்லது 8 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை நார்மல் ஐசோடோப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் 1 இருந்ததுன்னா என்ன சொல்றது, அதுக்கு அது ஐசோடோப் எஃபெக்ட் கிடையாது. சரி, 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா, அதாவது லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா, அந்த வேல்யூ KH by KD அப்படிங்கிற அந்த வீதம் 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை என்னன்னு சொல்றோம்னாக்கா இன்வர்ஸ் ஐசோடோப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இந்த டியூட்ரியம் ஐசோடோப் எஃபெக்ட் வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்து நார்மல் ஐசோடோப் எஃபெக்ட், இன்னொன்று வந்து இன்வர்ஸ் ஐசோடோப் எஃபெக்ட். Primary kinetic isotope effect means that the bond where you are substituting, say, hydrogen for deuterium is breaking in the rate determining step. So now if this bond is breaking, you would see an effect due to the symmetrical vibrational stretch. And the effect is maximum when you have a symmetric transition state, and theoretically maximum value for KH over KD is 7. இப்போ பிரைமரி கைனட்டிக் ஐசோடோப் எஃபெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரைமரி கைனட்டிக் ஐசோடோப் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்ரியத்தை வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னா அந்த சப்ஸ்டியூட் பண்ணின அந்த பிணைப்பு வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல வந்து உடையுது அப்படின்னா அது வந்து பிரைமரி கைனட்டிக் ஐசோடோப் எஃபெக்டை கொடுக்குது. அப்படி அந்த பாண்ட் உடையிறச்ச சிமெட்ரிக்கல் வைப்ரேஷனல் ஸ்ட்ரெச் வந்து அதன் விளைவா கிடைக்குது. இந்த எஃபெக்ட் வந்து சிமெட்ரிக் டிரான்சிஷன் ஸ்டேட்ல மேக்சிமமா இருக்கும். அப்புறம் இந்த வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 7க்கு ஈக்குவலா இருக்கு. டியூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன் இஃப் CH, OH or NH bond is not broken in the rate determining step, there will be no change by the substitution of deuterium for hydrogen. However, if CH, OH or NH bond is broken in the rate determining step, the rate gets lowered by the substitution with deuterium. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல வந்து CH பாண்டோ இல்லை OH பாண்டோ அப்படி இல்லைன்னா NH பாண்டோ உடையிலன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்ரியத்தை சப்ஸ்டியூட் பண்ணாலும் எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனா CH, OH இல்லைன்னா NH பாண்ட் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல உடைஞ்சதுன்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ரேட் வந்து டியூட்ரியத்தை வச்சு சப்ஸ்டியூட் பண்றப்ப அந்த ரேட் வந்து குறையுது. The ground state vibrational energy or the 0 point vibrational energy of a bond depends on the mass of the atoms. The 0 point vibrational energy is less when the reduced mass is high. If 0 point energy is lowered, then more energy is required to break a bond. The DC, DO, DN bonds have lower vibrational energies in the ground state than the corresponding CH, OH, NH bonds in which hydrogen is replaced with deuterium. அதனால the ground state vibrational energy அப்படி இல்லைன்னா 0 point vibrational energy ரெண்டும் ஒன்று தான். கிரவுண்ட் ஸ்டேட் வைப்ரேஷன் எனர்ஜினாலும் 0 பாயிண்ட் வைப்ரேஷன் எனர்ஜினாலும் அந்த எனர்ஜி வந்து இந்த ஆட்டத்துடைய மாஸ் பொறுத்து தான் அந்த எனர்ஜி இருக்கு. இந்த 0 பாயிண்ட் வைப்ரேஷன் எனர்ஜி வந்து கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ரெடியூஸ்டு மாஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ 0 பாயிண்ட் எனர்ஜி வந்து கம்மியாகுது அப்படின்னா அப்ப அந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். இந்த டிசி, டிஓ, டிஎன் பாண்ட்ஸ் வந்து சிஹெச், ஓஹெச், என்ஹெச் பாண்ட்ஸை விட லோயர் வைப்ரேஷனல் எனர்ஜியை, அதாவது கிரவுண்ட் லெவல்ல லோயர் வைப்ரேஷன் எனர்ஜியை பெற்றிருக்கு. ஏன்னா இந்த சிஹெச், ஓஹெச், என்ஹெச் பாண்ட்ல இருக்கிற ஹைட்ரஜனை தான் நம்ம வந்து டியூட்ரியத்தால சப்ஸ்டிடியூட் பண்றோம். Complete dissociation of a deuterium bond thus requires more energy than that for a corresponding hydrogen bond. This energy required to break a bond is significant for the determination of a mechanism. ஸோ ஒரு டியூட்ரியம் பாண்டை வந்து முழுமையா
உடைக்கிறதுக்கு அதே மாதிரி அளவுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டை விட அதிகமான எனர்ஜி அதுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த பிணைப்பை உடைக்கிறதுக்கு தேவையான இந்த எனர்ஜி வந்து இந்த மெக்கானிசத்தை வந்து தீர்மானிக்கிறதுல வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல அது இருக்கு. And in this figure it depicts the dissociation energy for CD and CH bonds. CD bond has lower 0 point than CH bond. இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா CH பாண்டுக்கும் CD பாண்டுக்கும் உள்ள 0 பாயிண்ட் எனர்ஜியை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து CD பாண்ட் வந்து லோயர் 0 பாயிண்ட் எனர்ஜி, அதாவது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து CD பாண்ட், இது வந்து CH பாண்ட். இந்த CH பாண்ட் வந்து இந்த கர்வுக்கு மேலேயே இருக்கு. இந்த CD பாண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த CH தாண்டி இங்க கீழே வருது. அப்போ வந்து எனர்ஜி கண்டென்ட்ல வந்து CD பாண்ட் வந்து CH பாண்டை விட லோயரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க இருக்கு, இங்க மேல போக போக ஜாஸ்தியா போகுது, கீழே வர வர இட் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட். அதனால dissociation energy for CD and CH bondsல CD bond வந்து lower 0 point than CH bond. For example, the bromination of acetone involves tautomerization of acetone and it is the rate determining step. The rate is independent of bromine concentration. உதாரணத்துக்கு அசிட்டோனை வந்து புரோமினேட் பண்ற இந்த ரியாக்ஷன்ல வந்து டாட்டோமரைசேஷன் வந்து நடக்குது. அந்த டாட்டோமரைசேஷன் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாகவும் இருக்குது. புரோமினுடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் இந்த ரேட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ அசிட்டோன் பிளஸ் Br2 கிவிங் CH3CO CH2 Br, இது வந்து புரோமினேஷன். அடுத்த இந்த ரியாக்ஷன் வந்து டாட்டோமரைசேஷன். அடுத்தது kinetic isotope effect. The principle for primary kinetic isotopic effect. The CH bond that is substituted breaks in the RDS. The effect seen due to symmetric vibrational stretch. The effect is maximum for the symmetric transition state. Theoretical maximum value of effect is 7. If KH KD is greater than 2, it gives the normal primary kinetic isotopic effect. Linear transition state show a greater primary kinetic isotopic effect than non-linear transition state. So, kinetic isotope effect அப்படின்னா என்னன்னா CH bond வந்து when it is substituted with the deuterium, when it breaks in the RDS, அதாவது CH பாண்டை டியூட்ரியத்தால சப்ஸ்டியூட் பண்றச்ச அது வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல உடைஞ்சதுன்னா அது வந்து பிரைமரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட்னு பேரு. இந்த எஃபெக்ட் வந்து சிமெட்ரிக் வைப்ரேஷனல் ஸ்ட்ரெச்சால வருது. இந்த எஃபெக்ட் வந்து சிமெட்ரிக் டிரான்சிஷன் ஸ்டேட்ல மேக்சிமமா இருக்கு. இதனுடைய தியரட்டிக்கல் மேக்சிமம் வேல்யூ 7 இருக்கு. இந்த ரேஷியோ KH/KD வந்து கிரேட்டர் தென் 2 இருந்துச்சுன்னா அது நார்மல் பிரைமரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ லீனியர் டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து பிரைமரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்டை வந்து பெருசா காட்டுது நான் லீனியர் டிரான்சிஷன் ஸ்டேட்டை விட. Now let's talk about the secondary kinetic isotopic effect. Isotopic substitution at alpha or beta position of the bond that is breaking in RDS. Steric effects on bending vibrations as CH bond is no longer than CD bond normally involves hybridization changes.
sp3 to sp2 நார்மல் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட், sp2 to sp3 இன்வர்ஸ் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட். இப்போ செகண்டரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பிரைமரியில வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, டியூட்ரியத்தை வந்து சப்ஸ்டியூட் பண்றப்ப அந்த பாண்ட் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல உடையணும். ஆனா செகண்டரி கைனடிக் ஐசோடோப்ல அந்த சப்ஸ்டிடியூஷன் வந்து உடையறதில்லை. அதுக்கு பதிலாக அந்த ஐசோடோபிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து ஆல்ஃபா இல்லை பீட்டா பொசிஷன்ல இருந்ததுன்னு வச்சுங்க, அது வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல உடையுது அப்படின்னாக்க இதுதான் வந்து செகண்டரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்டிரிக் எஃபெக்ட்ஸ், பெண்டிங் வைப்ரேஷன்ஸ்ல ஸ்டிரிக் எஃபெக்ட் வந்து சிஹெச் பாண்டுக்கு வந்து அதிகமா இருக்கு, சிடி பாண்டுக்கு வந்து குறைவா இருக்கு. இப்போ இந்த நார்மல் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்டும் இன்வர்ஸ் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட், இன்வர்ஸ் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட்னா என்னன்னாக்க, அந்த KH by KD வேல்யூ வந்து when it is less than 1 அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை வந்து இன்வர்ஸ் கைனடிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனுடைய ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்கும்னாக்க sp2ல இருந்து sp3க்கு இருக்கும். சாதாரணமா உள்ள நார்மல் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட்டுக்கு sp3ல இருந்து sp2க்கு ஹைபிரிடைசேஷன் சேஞ்ச் ஆகும். இதுதான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ deuterium isotope effects usually range from 1 to approximately 7 or 8. If the value of KH by KD is less than 1 are called inverse isotope effects. The ground state vibration energy or the 0 point vibration energy of a bond depends on the mass of the atom, and with a heavier isotope like deuterium, 0 point energy is lowered, thus more energy is required to break a bond. Isotope effects have also been observed with other elements, but they are much smaller. ஸோ இப்போ நட்ஷெல்ல நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டியூட்ரியம் ஐசோடோப் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த KH by KD வேல்யூ வந்து சிம்பிளா 1 இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த ஐசோடோப் எஃபெக்டும் கிடையாது. ஆனா KH by KD வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டா 7ஓ இல்லை 8ஓ இருந்துச்சுன்னா அதை வந்து நார்மல் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதே இந்த KH by KD வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் ஐசோடோப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த கிரவுண்ட் ஸ்டேட் வைப்ரேஷன் எனர்ஜி இல்லைன்னா 0 பாயிண்ட் வைப்ரேஷன் எனர்ஜி ரெண்டும் ஒன்று தான். அது வந்து ஒரு பாண்டுக்கு வந்து எப்படி இருக்கும்னாக்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ். அதாவது அந்த ஆட்டத்துடைய நிறை வந்து எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து அது இருக்கும். அதாவது ஹெவியர் ஐசோடோப்புக்கு 0 பாயிண்ட் எனர்ஜி வந்து லோயர் ஆகும். அப்போ வந்து அதிகமான எனர்ஜி வந்து அந்த பிணைப்பை உடைக்கிறதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஐசோடோப் எஃபெக்ட்ஸ் மற்ற எலிமெண்ட்ஸோடையும் நமக்கு காணப்படுது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப அக்கௌண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம கைனடிக் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய இந்த 3, அதாவது நார்மல் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட், அதுதான் பிரைமரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் செகண்டரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட், அப்புறம் இன்வர்ஸ் கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட். இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனை எப்படி ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கைனடிக் மெத்தட்ஸ். ஸோ இந்த வீடியோவோட த மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டைட்டிலில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.